யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான கர்த்தாவே, ஓய்வு நாள் ஆராதனைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காய் நன்றி சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் செய்ய போகிற ஆராதனை ஆண்டவரே எங்கள் தேவனுடைய பொற்பாதத்துக்கு வந்து சேர்வதாக எங்களை பரிசுத்தமாக்குங்க சுவாமி. எங்கள் ஆராதனையிலே நீங்களும் பங்கு கொள்ளுங்க சுவாமி. நீங்க வாங்க சுவாமி. நீர் வந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஓய்வு நாள் ஆராதனைக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த ஆராதனையிலே நீங்கள் எல்லாரும் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போறீங்க. அதனால நாம் எல்லாரும் ஒரு மனமாய் ஏக சிந்தையாய் நம் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவே, இஸ்ரவேலின் ஸ்தோத்திர சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே, நாங்கள் ஆராதிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, சீடர்களின் கால்களை கழுவினவர் எங்களையும் கழுவி எங்களை பரிசுத்தமாக்குங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் தூயவர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீர் சகலத்தையும் படைத்தவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வேலியாலே காக்கப்பட்டு. இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வேலியாலே காக்கப்பட்டு. கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது. அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு ரகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு ரகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முற்றிடம் சூடப்பட்ட தலையை பார்த்தேன், முற்றிடம் சூடி நானும் புகழ்ந்திடுவேன். முற்றிடம் சூடப்பட்ட தலையை பார்த்தேன், முற்றிடம் சூடி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்தேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்தேன்.
மத்தியிலே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. நல்ல பிதாவே, நன்மையான ஆராதனை வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தமைக்காய் உமக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே எங்கள் தேவாதி தேவனின் பொற்பாதங்களுக்கு இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இதில் பிரியப்படுவீராக சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, ஏற்றுக்கொண்டு எங்களை கழுவி சுத்தமாக்குங்க, ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு காணிக்கை பாடல். இந்த காணிக்கை பாடல் பாடும் பொழுது கீழே காண்பிக்கப்படுகிற கூகுள் பே நம்பர்ல நீங்கள் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தலாம். அந்த கூகுள் பே நம்பர் டிவி ஸ்கிரீன்ல உங்களுக்கு அடியிலே போடப்படும். நீங்கள் அந்த நம்பரில் அந்த எண்களில் நீங்கள் தேவனுக்கு காணிக்கை செலுத்தலாம். இந்த காணிக்கை பாடல் சங்கீத பகுதிக்கு பின்னால் காணிக்கை பாடல் வரும். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் வாசிக்கிறோம். சங்கீதம் 5. சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறீர். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தாங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தாங்கள் ஆலோசனைகளில் விழும்படி செய்யும். அவர்களை துரோகிகளினுடைய துரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூர்வார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான சங்கீதம் தாவீதின் சங்கீதம். தாவீது ராஜா இந்த பாட்டை தேவனுக்கு முன்பாய் பாடும் பொழுது அவர் ஒரு 3 காரியங்களை இதுல அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, துன்மார்க்கனை குறித்து சொல்றாரு, தன்னை குறித்து சொல்கிறார்,
மற்றும் நீதிமானை குறித்து பாடுகிறார் இல்லையா? துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன், எப்படியெல்லாம் இருக்கிறான் துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, 6 வசனங்கள்ல பேசுகிறார். அவர் என்ன பண்றாரா, பொய் பேசுகிறவர்கள் வீம்புக்காரர்களாய் இருக்கிறார்கள், துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நான் உன்னுடைய பிள்ளை, நான் எப்படிப்பட்டவன் இல்லையா? அங்க அவருடைய சாட்சியை அவர் சொல்கிறார், நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் எல்லா நேரங்களிலும் நீங்க அவர் பாடுகிற எல்லா சங்கீதத்திலும் தேவனுடைய ஆலயத்தை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். அதனாலதான் தேவனை குறித்து எப்பொழுதும் வைராக்கியம் பாராட்டுகிறபடியினால்தான் தேவன் என்ன பண்றார் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீத அவர் என்ன பண்றாருன்னா, சங்கீதக்காரன் அவருடைய இருதயத்துக்கு கிட்ட, ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரு மனுஷனாய் தேவன் தெரிந்து கொள்கிறார் தெரியுமா? ஏன்னா அவர் எல்லா நேரங்களிலும் தேவனை மாத்திரம் முன்னால வச்சார், மனுஷனை முன்னால வைக்கவே இல்லை. பிரியமானவர்களே, அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது கூட சவுல் என்ன பண்றார், சவுல் இடத்துல போகும்போது கோலியாத்தை எதிர்க்க போகும்போது அவர் சொல்லுகிறார், ஒரு விசை என் தேவன் ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் என்ன பண்ணிருக்கிறாரு, என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார், இந்த மனுஷனை கூட என் தேவனை எனக்கு ஒப்பு கொடுப்பார். அதே போல அந்த கோலியாத்தை எதிர்க்க போகும்பொழுது தேவனை முன்ன வச்சுதான் அவர் போறாரு. சவுல் கொடுத்த ஆயுதங்கள் அவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு என்னால முடியாது, ஏன்னா தேவனுடைய கிருபை என்னோடு இருக்கிறபடியா. இங்க சங்கீதக்காரன் சொல்கிறார், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே. அப்போ தேவனுடைய கிருபை இருக்கிறதுனால இந்த ஆயுதங்கள் எனக்கு தேவைப்படாது, தேவனுடைய கிருபை என்னோடு இருக்கிறது. அதனால நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிற, நான் வரேன், அவருடைய நாமத்தை எடுத்துன்னு முன்னால வரேன்னு சொல்லிட்டு கோலியாத்தை கீழே விழ பண்ணுகிறார். இது தாவீது சங்கீதக்காரனுடைய ஒரு நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. பிரியமானவர்களே, நாம கூட இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையை யார் மேல வைத்திருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல வைத்திருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கைய பணத்து மேல வைத்திருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கைய நம்முடைய வேலையின் காரியங்களை வைத்திருக்கிறோமா? ஐஸ்வர்யத்தின் மேல வைத்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரமா இருக்கிறது. ஏன்னா தாவீது யார் மேல நம்பிக்கை வைத்தான்? தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தான். அதனாலதான் அவருடைய பரிபூரண கிருபை தாவீது சங்கீதக்காரனுக்கு லாஸ்ட் வரைக்கும் இருந்துச்சு. பிரியமானவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா 1 நாளாகமம் 28:29 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மகன் சாலமோனுக்கு அவர் கட்ட வேண்டிய எல்லா ஆலயத்தை கட்ட வேண்டிய எல்லா பொருட்களையும் தேவைக்கு அதிகமாய் சேர்த்து சவதரித்து வைத்திருக்கிறார். மகன் கிட்ட சொல்றாரு, மகனே, என்னால முடிஞ்சது, நான் தேவனுக்கு எல்லாம். கடைசி நாட்களில் கூட தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைராக்கியம் பாராட்டின ஒரு மனுஷனா இருக்கிறார். நாம கூட எல்லா நேரங்களிலும் தாவீதை போல நாம் எப்படி இருக்கணும்? வைராக்கியம், தேவன் பேரிலும் தேவனுடைய ஆலயத்தின் பேரிலும் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த வைராக்கியத்தை தேவன் விரும்புகிறார். இந்த வைராக்கியத்தை, அவர் மேல் இருக்கிற அந்த அன்பு, அந்த விசுவாசத்தை, அந்த வைராக்கியத்தை தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஏன்னா மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். நீங்க மார்க் 3 நீங்க வாசித்து பார்க்கும்போது அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, தேவனிடத்துல வந்தாங்கன்னா அந்த இடத்துல இருந்து தேவன் என்ன பண்ணாரா, 12 பேரை மாத்திரம் தேவனுக்கு சீஷனாய் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டாருன்னா, இவங்க யாரா இருப்பாங்க? என்னுடைய கழுதைகளாய், என்னுடைய குதிரைகளாய், என்னுடைய ஒட்டகங்களாய், ஏன்னா தேவனுடைய காரியங்களை சுமக்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் என்று அவர் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், அவர்களை ஆராய்ந்து, அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தார்.
அவங்க வந்த ஜனங்க எல்லாம் அவருடைய அற்புதத்தை பார்த்துட்டு அதுல விசுவாசம் வச்சாங்க. ஆனா சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா தேவன் மேல் நம்பிக்கை எடுத்தாங்க. ஐயோ இவர் யாரு? பரலோகத்தின் பிதா அப்படின்ற அந்த விசுவாசத்தை பார்த்து உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் மேல் கிருபை வைத்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நாம தேவனுக்குள்ளே வைராக்கியம் பாராட்டணும், தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டணும், தேவனுடைய ஆலயத்தின் மேல வைராக்கியம் பாராட்டணும். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நாம் கர்த்தருடைய காரியங்களிலே நாம் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய், ஆலயத்தின் பேரில் பற்றுதலாய் இருக்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நேராக காணிக்கை பாடலுக்காக போக போகிறோம். இந்த காணிக்கை பாடல் பாடும் பொழுது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இந்த டிவி ஸ்கிரீன் அடியிலே வருகிற கூகுள் பே எண்களில் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். அன்பு கூர்வே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூர்வே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூர்வே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூர்வே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆராதனை வேலைக்காய் உண்மை நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மட்டும் எங்களோடு இருந்து அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இது ஆண்டவரே, இந்த வேளையிலே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு கொடுத்த இந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காணிக்கை நிமித்தம் ஆண்டவரே அந்த குடும்பங்கள் பலனுடைய 1, 10, 100 நீங்க ஆசீர்வதிங்க. அதே போல சுவாமி, இந்த வரப்போகிற வாரத்தில் ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற
சபையார் அனைவரையும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பொறுப்பாளர்களிலே வைக்கிறோம். நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்க. ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. வரப்போகிற ஆண்டில் ஆண்டவரே கர்த்தர் அவர்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைக்காய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். உங்களுடைய மகனை மறைத்து சுவாமி நீர் எங்களோடு பேசுங்க. எங்கள் இருதயங்களை பண்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த கால நேரத்தில் தேவனுடைய ஆராதனை இம்மட்டுமாய் நாம் ஆராதித்து நாம் தேவனில் களி கூர்ந்தோம், தேவனை ஆராதித்தோம். நான் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் செய்தியை கேட்கும்படியா இருக்கிறோம். தேவ வார்த்தை நம்மளோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்முடைய இதயங்களையும் நம்முடைய செவிகளையும் திறந்து வைப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசட்டும் என்பார்களே. இந்த நாளில் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் சபை கூடி வர முடியாத சூழ்நிலை, நம்முடைய வீடுகளில் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்ம ஒவ்வொருத்தரோடு கூட, நம்ம ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட நாம் ஆராதிக்கிற விடத்தில் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆகையால் அந்த உணர்வோடு கூட தேவ பிரசனத்தில் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்போம். கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவராக. இன்றைக்கு தியானத்திற்காய் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் கடந்து போவோம். இந்த தேவனுடைய வார்த்தை நாம் கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நாம் தேவ வார்த்தை கேட்கபடியா இருக்கிறோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பின் தெய்வமே, இதோ இந்த நாளிலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் கூடி வருகிறோம். உம்முடைய பாதத்திற்கு நேராக எங்களை தாழ்த்தி எங்களை பணிய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக என் எல்லா ஜனங்கள் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு கூட தேவ ஆவியானவர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் தொடரட்டும், வார்த்தைகள் மாற்றட்டும். இந்த தேவ வார்த்தையுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வேத தியானத்துக்கு நாம் எடுத்துக் கொண்டிருக்கிற பகுதி மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 மற்றும் 30 வாசிக்க கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயத்தில் அநேக விதமான வாழ்க்கை போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக விதமான பிரச்சனைகளால் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம், உடைந்து போய்விடுகிறோம். அநேக சமயத்துல அமைதிக்காகவும், அநேக சமயத்துல சமாதானத்திற்காகவும், அநேக சமயத்தில் நிம்மதிக்காகவும் நம்ம அழிந்து திரிகிறதான ஜனங்களாய் அநேகர் காணப்படுகிறோம். உலகத்துல அநேகர் நிம்மதியை தேடி, அமைதியை தேடி அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே அவர்களுக்கு நிம்மதி, எங்கே சமாதானம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அழிந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பயத்தோடு கூட இதோ இந்த வியாதியின் நேரத்தில், இந்த கொரோனா வியாதியின் சமயத்தில் உலகம் எங்கும் மக்கள் இன்றைக்கு ஒரு திகிலோடு, பயத்தோடு கூட, நிம்மதி இல்லாத ஒரு காரியத்தோடு கூட அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன அன்பானவர்களே, இங்க ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. இயேசு அழைக்கிறார்.
இயேசு நம்ம ஒவ்வொருத்தரையும் தமிழத்தில் அழைக்கிறார். சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலுக்காக நீங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறீங்களா? ஒரு அமைதிக்காக, உள்ளத்தில் ஒரு நிம்மதிக்காக, இந்த உள்ளத்தில் ஒரு சமாதானத்திற்காக நீங்கள் தவித்துக் கொண்டே இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அழைக்கிறார். அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதலை ஆண்டவர் எங்கே கட்டளையிடுகிறார் என்றால், ஆத்துமாக்களில் இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உள்ளத்தில, நம்முடைய எமோஷன்ஸ்ல, நம்முடைய உணர்வுகளில இன்றைக்கு ஒரு அமைதியும் ஒரு இளைப்பாறுதலையும் தேவன் தருகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சரீரத்துல வருகிற அநேக வியாதிக்கு, இந்த சரீரத்துல நாம் படுகிற பாடுகளுக்கு, இந்த உலகத்துல நாம் படுகிற பாடுகளுக்கு அநேக காரணம் என்ன தெரியுங்களா? ஆத்துமால நிம்மதி இல்லாததுதான், ஆத்துமால சமாதானம் இல்லாததுதான். ஆத்துமால இருக்கிற பிரச்சனை வாழ்க்கையில வெளிப்படுகிறது, ஆத்துமால இருக்கிற பிரச்சனை சரீரத்துல வெளிப்படுகிறது. ஆகையால் இங்க பாருங்க, ஆண்டவர் நமக்கு எங்கே நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார், எங்கே நமக்கு சமாதானத்தை தருகிறார், எங்கே ஒரு ரெஸ்டை கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர் ஆத்துமால இளைப்பாறுதலை தருகிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆத்துமால இளைப்பாறுதல் வரும்போது, ஆத்துமால அமைதியும் ஆத்துமால ஒரு நிம்மதியும் வரும்போது, நம்முடைய ஆவி சாந்தத்துக்குள்ளாக இருக்கும், நம்முடைய சரீரம் அமைதிக்குள்ளாக இருக்கும், நம்முடைய சரீரத்துல ஒரு புதிய பலன் பெற்றுக் கொண்டவர்களாய் நாம் காணப்படுவோம், சரீரத்துல ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை? இந்த ஆத்துமாவை சரிப்படுத்தாதபடிக்கு சரீரத்தில் காரியங்களை சரிப்படுத்த பார்க்கிறோம், வெளியரங்கமான காரியங்களை சரிப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளில் வெற்றி காணாமல் தோல்விகளையே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கால நேரத்தில் இயேசு நம்மளை அழைக்கிறார். எங்கே என்று சொன்னார், உங்கள் ஆத்துமாக்களில் ஒரு விடுதலை கொடுக்க, ஒரு ஆத்துமாக்களில் இளைப்பாறுதலை கொடுக்க தேவன் அழைக்கிறார். சொல்கிறார், சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்னைக்கு உலகம் தவறான இடங்களிலே இளைப்பாறுதலை தேடிக்கொண்டே இருக்கிறது. அநேகருடைய மனிதனிடத்தில் இளைப்பாறுதலை தேடுகிறார்கள். அவருடைய ஏதோ ஒரு இடத்துல இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அநேக என்டர்டைன்மெண்ட் பிளேஸ்ல போயிட்டு இளைப்பாறுதலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சாராய் கடையிலும் போதை பொருட்களிலும் இளைப்பாறுதலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தவறான வழிகளில் இளைப்பாறுதலை தேடி நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இளைப்பாறுதலுக்காக அழிந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இயேசு அழைக்கிறார். ஒரே நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் மாத்திரம்தான் இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் கொடுக்க முடியும். அவர் மாத்திரமே இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையில 100% கொடுக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அவரிடத்தில் அவர் நம்மளை அழைக்கிறார். இந்த கால நேரத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லி அநேக ஜனங்கள் இங்கேயோ அங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறார். ஆனா இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள். எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்றைக்கு உலகம் அழைக்கிறதான இந்த இயேசுவை விட்டுவிட்டு அநேக இடத்தில் இளைப்பாறுதலுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம கூட, சபையின் மக்களா இருக்கிற நாம கூட அநேக சமயத்தில் இந்த சத்தியங்களை மறந்தவர்களாக, அநேக சமயத்தில் இயேசு தான் நம்முடைய இளைப்பாறுதல், இயேசு தான் நம்முடைய சமாதானம், இயேசு தான் நம்முடைய நிம்மதி என்பதை மறந்தவர்களாக அநேக சமயத்தில் நம்முடைய இளைப்பாறுதலுக்காக அநேக இடங்களை தேடி அலைகிறோம், அநேகரை தேடி ஓடுகிறோம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இளைப்பாறுதல் இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம் இருக்கிறது. இயேசு அழைக்கிறார். இந்த கால நேரத்தில் உங்களை இயேசு அழைக்கிறார். அவருடைய இன்விடேஷனை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வரும்போது அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய இளைப்பாறுதலை நீங்க காண்பீங்க. ஒரு 3 காரியங்கள் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஏன் இயேசு உங்களை அழைக்கிறார்? முதலாவது, இயேசு எதற்கு அழைக்கிறார் என்று சொன்னால் 28வது வசனம் சொல்கிறது,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ரட்சிப்புக்காக இயேசு நம்மளை அழைக்கிறார், ரட்சிப்பை கொடுப்பதற்காக அழைக்கிறார். பாருங்க, ரட்சிப்பு என்று சொல்லும் போது ஒரு பாவத்திலிருந்து மாத்திரம் ரட்சிப்பு அல்ல, சாபத்திலிருந்து மாத்திரம் அல்ல, வெறும் வியாதியிலிருந்து மாத்திரம் அல்ல, நம்முடைய தரித்திரத்திலிருந்து, நம்முடைய அமைதியில்லாத சூழ்நிலையிலிருந்து, கலக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து, தடமாற்றங்களிலிருந்து, நிம்மதி இழந்த ஓடிக்கொண்டு இருக்கிறோமே, இவை எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அழைக்கிறார். அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே, நீங்க என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நல்ல கவனிக்க வேண்டும், இளைப்பாறுதலை தருகிறவர் இயேசு மாத்திரமே. எந்த ஒரு மனுஷன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர முடியாது, எந்த ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர முடியாது, அல்லது எந்த ஒரு சபையும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர முடியாது, எந்த ஒரு சபையின் பிரிவுகளும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர முடியாது. இளைப்பாறுதலை தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அன்பானவர்களே, இயேசு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். இயேசு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இக்கட்டிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். அந்த விடுதலை இயேசுவிடத்தில் மாத்திரம் இருக்கிறது. ஏனென்றால் அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12, வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழும் மனுஷருக்குள்ள அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். அல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசு என்ற இந்த நாமத்தை தவிர ரட்சிப்படைய, விடுதலை அடைய, நிம்மதி அடைய, சமாதானம் அடைய வேற வழியே இல்லை என்று சொல்லி வேதத்தில் இங்க நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 16:6 இப்படி சொல்கிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வராமல். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழி, அவர்தான் வழி. அவரை விட்டா வேற ஒரு வழியே இல்லை நம்முடைய சமாதானத்திற்கு, அவரை விட்டா வேற வழியே இல்லை நம்முடைய வாழ்க்கை நிம்மதிக்கு, அவரை விட்டா நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்கு அவரை விட்டா வேற யாருமே கிடையாது. ஆயிரத்தில் அவர் சொல்றார், நானும் ஒரு வழி என்று ஆண்டவர் சொல்லவில்லை, நானும் ஒரு வழி என்று சொல்லியிருந்தால் இயேசுவோடு கூட சேர்ந்து இன்னும் அநேகரை நாம் பின்பற்றி இருக்கலாம். ஆனால் இங்க வேதம் சொல்கிறது, இயேசு சொல்கிறார், நானே வழியா இருக்கிறேன். அநேக ஏதோ உங்க வாழ்க்கையை சமாதானமாய் மாற்றிவிட முடியும், உங்களை நிம்மதியாய் மாற்றிவிட முடியும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் எடுத்து விட முடியும் என்கிறதை போல அநேகர் இன்றைக்கு தங்களிடத்தில் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜனங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கூட்டமாய் ஜனங்களை இந்த உலகத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஒரு கார்ப்பரேட் பிசினஸை போல இன்றைக்கு தங்களிடத்துல தங்களுடைய ராஜ்யங்களை கட்டிக்கொண்டு ஜனங்களை சேர்த்து கொண்டு அவர்கள் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறதை போல காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை கவனிங்க, இயேசு மாத்திரமே இளைப்பாறுதல், இயேசு மாத்திரமே இளைப்பாறுதல். என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார், அவர் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 16:31 கூட இப்படி சொல்கிறது, அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நல்ல கவனிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அப்போஸ்தலர் சொல்கிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவர் மாத்திரம்தான், உங்களுக்கு மாத்திர நிம்மதி அல்ல, உங்களுக்கு மாத்திர சமாதானம் அல்ல, உங்களுக்கு மாத்திர இளைப்பாறுதல் அல்ல, உங்க வீட்டுக்கும் அவர் கொடுப்பார், உங்கள் குடும்பத்திற்கும் அவர் கொடுப்பார், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நிம்மதியை கொடுப்பார். முழு குடும்பத்திற்கு விடுதலை, முழு குடும்பத்திற்கு ரட்சிப்பு, உங்க முழு குடும்பத்திற்கு சமாதானமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. என அன்பானவர்களே, அவர் மாத்திரமே. இந்த கால நேரத்தில் அவர் அழைக்கிறார், இடத்துல வருவோம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், இந்த இளைப்பாறுதல் என்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். பாருங்க, இந்த கூட்டத்துல இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது, சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லும் போது யாரை பார்த்து சொல்கிறார் என்று நீங்க கொஞ்சம் அதை பார்க்க வேண்டும்.
1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும், மத்தேயு 11:1 6வது வசனம் வரைக்கும் நீங்க கவனித்து பார்ப்பீங்கன்னா, யாருக்கு சொல்றாங்க இளைப்பாறுதல் தர அப்படின்னு சொன்னா, இங்க சந்தேகத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்க, சந்தேகத்தோடு கூட இயேசுவை நோக்கி பார்த்தவங்க, தடமாற்றம் வாழ்க்கையில விசுவாசத்தின் சந்தேகம், நம்பின ரட்சிப்பு மேல சந்தேகம், அவர் தான் ரட்சகர் என்று நம்பியிருந்த அந்த நம்பிக்கை மேல சந்தேகம். என்ன காண்பானவர்கள், ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். எங்க இருந்து தெரியுங்களா? எல்லா விசுவாசத்திலிருந்து, எல்லா நம்பிக்கையிலிருந்து. இன்றைக்கு கூட இந்த ஜனத்தை போல அங்க யாரை ஆண்டவர் தன்னிடத்தில் அழைத்தாரோ, சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று யார் அழைத்தாரோ, நம்பிக்கையற்ற கேட்டகரி அந்த கூட்டத்தை அழைத்தது போல இன்றைக்கும் நாம் அநேக காரியத்துல நம்பிக்கையற்றவர்களா இருக்கலாம். நடக்குமா, நடக்காதா, இது எனக்கு வாழ்க்கையிலே நடக்குமா, நான் எதிர்பார்க்கிறது நடக்காதா அப்படின்ற அநேக சந்தேகம், எதிர்காலத்தை குறித்து சந்தேகம், வேலைகளை குறித்து சந்தேகம், பிசினஸ் குறித்து சந்தேகம், திருமண வாழ்க்கையை குறித்து சந்தேகம், என் பிள்ளைகள் என்ன ஆவாங்க என்ற ஒரு சந்தேகத்தோடு கூட பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என் வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்று சந்தேகத்தோடு கூட தடமாற்றத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் அந்த கூட்டத்தை பார்த்து எப்படி என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னாரோ, இன்றைக்கு நம்மையும் பார்த்து அழைக்கிறார், வாங்க. சந்தேகத்தோடு இருக்காதீங்க, வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை, ஒரு விடுதலையை, ரட்சிப்பை இதிலிருந்து தரேன் என்று சொல்ல. இரண்டாவது கூட்டம், அது வசனத்தை நீங்க பாருங்க, 7ஆம் வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் தரேன்னு சொல்றாருன்னா, ரிலிஜியஸ் லீகலிசம், மதத்தின் கட்டுப்பாடுகள், மதத்தின் சாங்கிய சடங்குகள், மதத்தில் இருக்கிறதான அநேக விதமான கட்டுப்பாடுகள் சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமா ஆகி கொண்டு இருந்த ஜனங்களை பார்த்து சொன்னாரு, இதிலிருந்து நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், இதிலிருந்து உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரர்கள், இப்படி இந்த கூட்டம் ஜனங்க, சாதாரண ஜனங்கள் மேல அநேக பாரங்களை வைத்தார்கள். இதை செய், அதை செய், இதை பண்ணு, அதை பண்ணு, நீ கடவுளிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற இப்படித்தான் பண்ணணும், கடவுளுக்கு நீ பிரியமா இருக்க இப்படித்தான் பண்ணணும். கட்டுப்பாடுகளுக்கு மேல கட்டுப்பாடுகள், கட்டளைகளுக்கு மேல கட்டளைகள், அநேக விதமான காரியங்களை அவர்கள் மேல சுமத்தி அவர்கள் பலனற்றவர்களாய், கடவுளிடத்தில் நெருங்க முடியாதபடிக்கு பலனற்றவர்களாய் நின்று கொண்டிருந்த போது இயேசு அவர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மதங்கள் கட்டுப்பாடை உண்டு பண்ணும், மதங்கள் பாரத்தை சுமத்தும். அநேகர் இன்னைக்கு ஜனங்களை தேடி ஓடுகிறார்கள். ஒருவேளை ஜனங்கள், ஊழியக்காரர்கள், சபைகள் உங்க மேல பாரத்தை சுமத்தலாம். ஆனா அங்க அவர்களை தேடாதீங்க, ஆண்டவரை தேடுங்க. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர காத்து கொண்டிருக்கிறார். இவை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். நாம கிருபையினால, தேவ கிருபையினால விடுதலை ஆக்கப்படுவோம். பிரமாணங்கள் நம்மேல் பாரத்தை சுமத்தும், கிருபையோ நம்மளை விடுதலையாக்கும். அந்த கிருபையா இருக்கிற இயேசு நம்மளை பார்த்து சொல்றாரு, சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்க. எவ்வளவோ பிரமாணங்களை செய்து 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 செய்ய முடியாதபடிக்கு தடமாறி கொண்டிருக்கிற, பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஜனங்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தார். இன்றைக்கும் என காண்பானவர்களே, அநேக இடத்தில், அநேக சபைகள், நீ இதை செய்த ஆசீர்வாதத்தை பெறுவ, அதை செஞ்ச ஆசீர்வாதத்தை பெறுவ, நீ இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணு, நீங்க வா, நீ அந்த கூட்டத்திற்கு வா. அநேக இடத்தில் இன்றைக்கு ஜனங்களை அழைக்கழைத்துக் கொண்டிருக்கிறார். நீ இத்தனை வாரம் உபவாசம் இருந்தா பிரச்சனை மாறிடும், நீ இவ்வளவு காணிக்க கொடுத்தா பிரச்சனை மாறிடும், நீ என்னிடத்துல வந்தா பிரச்சனை மாறிடும். இல்லைங்க, இயேசு சொல்றாரு, நான் கிருபை, இந்த கிருபையா இருக்கிற நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன்.
என்னிடத்தில் வாருங்கள். மூன்றாவது யாரை பார்த்து இந்த வார்த்தை சொன்னார்னா, 20 இருந்து 24 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோம். பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிற இவங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை விடுதலை ஆகிறவா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால நேரத்தில் இயேசு அழைக்கிறார். ரட்சிப்பை கொடுப்பதற்காக, இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக, வாழ்க்கையில நிம்மதியை கொடுப்பதற்காக, வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பதற்காக, உன் வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா இந்த கடல் அலைகள் போல மோதி சிக்கிக் கொண்டிருக்கும் வாழ்க்கைக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுக்க தேவன் விரும்புகிறார். அவரை அழைக்கிறார். இரண்டாவது, இயேசு சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்த போது எப்படிப்பட்ட அழைப்பு என்று சொன்னால், உங்களை அர்ப்பணிக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். பாருங்க, வசனத்தை வாசிக்கலாம். 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள். பாருங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் அது கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் நுகத்தை, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னா இயேசு தன்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக, உங்களை அர்ப்பணிக்கும்படியாக, உங்களை சரண்டர் பண்ணபடியாக கர்த்தர் அழைக்கிறார். முதலாவது நமக்கு ரட்சிப்பை கொடுக்க அழைக்கிறார். இரண்டாவது நம்மை அர்ப்பணிக்கும்படியாக அழைக்கிறார். பாருங்க, நுகம் என்று சொல்லும் போது ஒரு 2 மாடுகளுடைய கழுத்தின் மேல வைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய கட்டை. 2 மாடுகளும் சுமந்து இணைந்து என்ன செய்யும்? அதை இழுத்து கொண்டு போகும். அது மேல வைக்கப்படுகிற பாரத்தை இவர் 2ம் சேர்ந்து இழுத்து கொண்டு போகும்போது அது அவர்களுக்கு லகுவாய் மாறும். இங்க இயேசு சொல்றாரு, என்னுடைய நுகம் என்னவா இருக்கிறது? லகுவா இருக்கிறது. அப்போ இயேசு என்னுடைய நுகம் லகுவா இருக்கிறது என்று இங்க அழைக்கும் போது என்ன சொல்கிறார் தெரியுமா? இயேசு தன்னுடைய நுகத்தை, தன்னுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும், தனக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், இயேசுக்கு உங்களை சரண்டர் பண்ண வேண்டும் என்று அழைக்கிறார். இயேசுடைய நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ இந்த இயேசுடைய நுகம் என்று சொல்லும்போது இன்னொரு நுகம் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இந்த இயேசுடைய நுகத்தை சுமக்காதபடிக்கு உலகத்து நுகத்தை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி 2 மாடுகள் இணைந்து நுகத்தை சுமக்குமோ அதே போல இங்க இயேசு சொல்றாரு, ஒரு பக்கம் நான் நுகத்தை சுமக்கிறேன், இன்னொரு பக்கம் நீங்க நுகத்தை சுமங்க. என்னுடைய இந்த நுகம் என்னவா இருக்குது என்று சொன்னால் உங்களுக்கு லகுவா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இந்த இயேசுவை நாம விட்டு வேற ஒரு நபரை நுகத்தோடு கூட நாம் இணைந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் என்ற நபரோடு கூட, உலகம் என்ற அந்த இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அந்த நபரோடு கூட நான் சேர்ந்த நுகத்தை எடுத்துக் கொண்டு இருக்கிறோம். அநேகர் பிசாசோடு கூட இணைந்த நுகத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தின் நுகங்கள் நமக்கு பாரமா இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இன்னொரு பக்கம் நுகத்தை சுமந்து கொண்டு இருக்கிற நபர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற நபர் கிடையாது. பாரத்தை உங்கள் மேல் வைக்கிற நபர், இந்த உலகத்தில் பாரத்தை நம்ம மேல வைக்கிற நபர். ஆனால் இயேசு இங்க சொல்றாரு, என்னுடைய நுகத்தை நீங்க சுமங்க வாங்க, நான் ஒரு பக்கமா சுமந்து கொண்டு இருக்கிற வந்து உங்களை கீழ்ப்படைத்து உங்களை சரண்டர் பண்ணி நீ இந்த நுகத்தை இன்னொரு பக்கமா நீங்க சுமந்து கொள்ளுங்க, நம்ம 2 பேரும் இணைந்து நடப்போம். என்னுடைய நுகம் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். என்னுடைய நுகம் ரொம்ப உங்களுக்கு மெதுவா இருக்கும். என்னுடைய நுகம் பாரமா இருக்காது. ஆக இயேசு தனக்கு உங்களை ஒப்பு கொடுக்க அழைக்கிறார். பார்ட்னர்ஷிப் மாதிரி, இந்த நுகம் சுமக்கிறது பார்ட்னர்ஷிப் மாதிரி. ஒரு பக்கம் இயேசு, இன்னொரு பக்கம் நாம். அவரும் நாம இணைந்து நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், அமைதி, நிம்மதி, அந்த ரெஸ்ட் நமக்கு கொடுப்பார். எனக்கு அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு ஆண்டவர் நமக்கு அழைக்கிறார்.
நீ வேற ஒரு பார்ட்னர் கூட வச்சு நடந்துக்கிற. உலகம் என்ற பார்ட்னர், பிசாசு என்ற பார்ட்னர், பணம் என்ற பார்ட்னர், வேலை என்ற பார்ட்னர், இந்த உலகத்தில் பாவங்கள் என்ற பார்ட்னர். அப்போ இதோடு கூட சேர்ந்து நாம் இணைந்து நடக்கும் போது இந்த நுகங்கள் நமக்கு பாரமா இருக்கும். ஆனால் இயேசு சொல்றாரு, நீங்க எனக்கு பார்ட்னராமா, என்னோட கூட வாங்க, நான் நுகத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன். அடுத்த பக்கம் நீங்க வந்து இந்த நுகத்தை கழுத்து கொடுங்க, உங்க மேல இந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த பாரம் உங்களுக்கு பாரமா இருக்காது. ஏன்னா நான் வைத்திருக்கிற இந்த நுகமானது உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். அல்லேலூயா. கலாத்தியர் 2:20 இப்படி சொல்கிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்து இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுல் சொல்கிறதை பாருங்க. இந்த உலகத்துல நம்ம தனியா நடக்கிறது, தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளோட நடக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளோட நடக்கிறார். நான் பாருங்க சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவரோடு இணைந்து நடக்கும் போது, அவரோடு கூட நம்மை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட இணைந்து நடக்கும் போது இந்த நுகமானது பாரமா இருக்காது. இந்த நுகமானது நமக்கு லகுவாக இருக்கும் என கண்டார். இவ்வுலகத்தின் பாருங்கள், இவ்வுலகத்தின் பாடுகள், இவ்வுலகத்தின் கஷ்டங்கள், இவ்வுலகத்தின் தோல்விகள், இந்த உலகத்தில் வருகிறதான எல்லா எதிர்மறையான காரியத்துல நொந்து போய் உடைந்து போயிருக்கிறீங்களா? வாங்க, இயேசுவோடு இணைந்து நடங்க, இயேசுக்குள் ஒப்பு கொடுத்து நடங்க, அவரோடு கரம் பிடித்து நடந்து பாருங்க. அவருடைய பாரம் லகுவா இருக்கும். அவருடைய பாரமானது லகுவா இருக்கும். அவர் நம்ம மேல பாரத்தை வைக்க மாட்டார், அவர் சுமந்து கொள்வார். அவரோட பார்ட்னர்ஷிப் நீங்க நடக்கும் போது உங்களுக்கு பாரத்தை அவர் குறைத்து விடுவார். மூன்றாவது 29:30 வசனத்தை வாசிக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். மூன்றாவது, நம்மை அவர் சேவிக்க நம்மை அழைக்கிறார், சேவை செய்வதற்கு அழைக்கிறார். ரட்சிப்புக்கு மாத்திரமல்ல, அவருக்கு ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒப்பு கொடுத்த நாம அவருக்கு சேவை செய்யும்படி அழைக்கிறார். அவர் சொல்றது கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு? 29 வசனத்துல பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்துல எப்படி நுகத்தை சுமக்க வேண்டும், இந்த உலகத்துல எப்படி ஆண்டவரை சேவிக்க வேண்டும், இந்த உலகத்துல எப்படி தேவனுக்கு சேவை செய்வதெல்லாம் இருக்க முடியும், அவருக்கு முன்பாக சேவை செய்ய நாம எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு கூட இருக்க வேண்டும், எல்லாத்தையும் எங்க பார்க்கணும்னா அவரை பார்க்கணும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவர் தான் நம்முடைய பேட்டர்ன். எப்படி ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்பதற்கு பேட்டர்ன் இயேசு தான். அவரை சேவிப்பதற்கு அழைக்கிறார். ஆனால் அழைக்கும் போது நாம் யாரை பார்க்கணும்னா அவரை தான் நோக்கி பார்க்கணும். நம்ம எப்படி ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்ன? நம்ம அவங்கள போல செய்யணும், இவங்கள போல செய்யணும், அந்த ஊழியக்கார மாதிரி பண்ணணும், இந்த ஊழியக்கார மாதிரி பண்ணணும். இயேசு சொல்றாரு, என்னை நோக்கி பாருங்க, என்னை மாதிரி பாருங்க. அல்லேலூயா. இயேசு தான் நம்மளுடைய பேட்டர்ன் என காண்பார்கள். இயேசு தான். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எதற்காக வந்தார்? சேவை செய்வதற்காக. இல்லைங்க, சேவிப்பதற்கு, நமக்காக சேவை செய்ய. அவர் சொன்னாரு, நான் மனுஷகுமாரன் எதற்கு வந்தேன் என்றால் உங்களுக்கு சேவை செய்வதற்காக. அப்போ அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம கூட இந்த உலகத்துல நன்மை செய்ய, சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். இந்த உலகத்தில் பிதாவுடைய நோக்கத்தை சேவையின் மூலியமாய், ஊழியத்தின் மூலியமாய், மனிதர்களுக்கு உதவுகிறதன் மூலியமாய் பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதே போல நாமும் அதை செய்ய வேண்டும் என்றால் நாமும் கூட நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்து நாம் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டு இருப்பது நன்மை செய்வதற்காக, இயேசுவை போல நன்மை செய்வதற்காக. நம்முடைய பேட்டர்ன் அவர்தான். நம்ம எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், நாம் எப்படி சேவிக்க வேண்டும், அல்லது எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி பிதாவுக்கு முன்பாக இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் பேட்டர்ன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய வழியில நாம அவரை சேவிக்கும் போது, அவருக்காக சேவை செய்யும் போது அவர் சொல்கிறார், நான் என்ன கொடுப்பேன் உங்களுக்கு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அது மாத்திரமல்ல, 29 சொல்றாரு, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசுவை நோக்கி பார்க்கும் போது தான் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். நம்முடைய ஊழியத்துல கூட சரிங்க, நம்முடைய ஆராதனையில கூட சரிங்க, நம்ம சேவை ஆண்டவருக்கு முன்பாக பிதாவை சேவிக்கிறதுல கூட சரிங்க, நாம் இயேசுவை பேட்டர்னா கொண்டு நாம செய்யும் போது, அவரை நோக்கி பார்த்து இயேசுவை போல நாம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல், நம்ம ஆராதிக்கிறதுல ஒரு அமைதி கிடைக்கும், நம்ம செய்கிற ஆராதனை நிம்மதி கிடைக்கும், சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், நம்ம செய்யற ஊழியத்துல சாட்டிஸ்பாக்சன் நிம்மதி கிடைக்கும், நம்ம செய்யற வேலையில நிம்மதி கிடைக்கும். இளைப்பாறுதலை தேவன் இருக்கிறார். இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன் என்று அழைக்கிறார். ரட்சிப்பை கொடுக்கும்படி அழைக்கிறார். உங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்கும்படியாக அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு சேவை செய்ய உங்களை அழைக்கிறார். இயேசுவை போல இந்த உலகத்துல நம்ம ஊழியம் செய்ய, ஆராதனை செய்ய, சேவை செய்ய நம்மளை அழைக்கிறார் என்று கண்பார்கள். இயேசு கிறிஸ்து மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தி பிதாவுக்கு முன்பாக சேவை செய்தார். மரணம் பரியந்தம் பிதாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஊழியம் செய்தார். மரணம் பரியந்தம் பிதாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பிதாவை ஆராதித்துக் கொண்டிருந்தார். அதே காரியத்தை நாம் இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்வோம். இயேசுவை நோக்கி பார்ப்போம், அவரிடத்தில் இதே குணாதிசயத்தை கற்றுக்கொள்வோம். கடைசி வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம எப்பொழுதும் இயேசுவையே நோக்கி பார்த்து இயேசுவை போலவே நாம் சேவை செய்வோம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகியா ரட்சிப்பை கொடுக்க, நம்மை கீழ்ப்படிய அர்ப்பணிக்க, மூன்றாவது அவருக்கு சேவை செய்ய. The call to salvation, the call to surrender, the call to serve. இந்த மூன்று காரியத்தை செய்ய இயேசு கிறிஸ்து கால நேரத்தில் உங்களையும் என்னையும் கூட அழைக்கிறார். மறுபடியும் வசனத்தை வாசித்து நாம முடிக்கும்படியா இருக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பரலோகத்தின் பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக நன்றி. அவருடைய வாழ்க்கையில அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இந்த உலகத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறதான இந்த ஜனங்களை இந்த கால நேரத்தில் நீ தம்மிடத்தில் அழைக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவரே, இந்த கால நேரத்தில் யாரெல்லாம் இந்த அழைப்புக்கு செவி கொடுத்து உம்மிடத்தில் வருகிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய வாழ்க்கைகளை இளைப்பாறுதலை தாங்க, சமாதானத்தை தாங்க, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் நீங்க கொடுக்க வேண்டுமா நம்ம சொல்லிக்கிறோம். உம்மிடத்தில் வந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். உம்மிடத்திலிருந்து வந்து உமக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கட்டும். உம்மிடத்திலிருந்து வந்து எப்படி சேவிக்க வேண்டும்,
எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும். இயேசு நீ அழைக்கிறீர், அந்த அழைப்புக்கு செவி சாய்த்த ஒவ்வொரு நபர்களுக்காக ஸ்தோத்திரம். அழைக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எந்தெந்த இடத்தில் யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ யாவரையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம் ஒவ்வொருத்தரோடு கூட, உலகம் எங்க இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you all. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன்.